இப்போ வரைக்கும் கரண்ட்டாக லோகன் பாலுக்காக ஒரு பெரிய மேட்ச் அப்போ ரெஸ்ல்மேனியாவில் இப்போ வரைக்கும் கரண்ட்டாக டபிள்யூ பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஸ்டார்ட் பண்ணி நிறைய அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா டிகோட் பண்ண வேண்டியது இருக்குது. குறிப்பாக இப்போ வரைக்கும் ஏஜி ஸ்டில்ஸோட இன்ஜுரி அப்டேட்டும் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் வின்ஸ் மெக்மேன் ரிலேட்டட் ஒரு சில அப்டேட்ஸும் வந்திருக்கு. எல்லாமே வந்து டீட்டெயிலாகவே பார்த்துருவோம். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக புரிய வரும். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட்டு மினி நான் மறக்காம சொல்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் குத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இன்ஸ்டன்ட்டாக அப்புறம் ஃபாஸ்டஸ்ட் அப்டேட் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக தெரிய வரும். அண்ட் ஆல்சோ இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம போகிற சின்ன சின்ன அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக தெரிய வரும். அந்த இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கரண்ட்டாக நம்ம வீடியோக்குள்ள மூவ் ஆகலாம். கூடவே ஜேக்கப் ஃபார்டு சோலோ சிக்கோக்கு அகேன்ஸ்டாக திரும்ப போகிறாருன்ற மாதிரி அப்டேட். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஜான் சீனாவோட பெரிய பிளான்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டீகோட் பண்ணி ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் ஆன்லைன் லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் கீழே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்டேட்ஸ் எல்லாமே டீகோட் பண்ணியிருக்கோம். அதில் இப்போ நீங்கள் கரண்ட்டாக நம்ம அப்டேட் ரிலேட்டட் மூவ் ஆகலாம். நம்மளுடைய சவுதிக்கு மூவ் ஆகிற ராயல் ரம்பிள் ரிலேட்டட் தான். ஸோ 2026 ராயல் ரம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்ட்டாக சவுதியில் உள்ள ரியாத் சிட்டி தான் நடக்க போகுதுன்றதை WWE ரீசெண்டாக நடந்த நெட்ஃப்ளிக்ஸ் டெபியூட் ராவில் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நமக்கு தெரிய வந்திருக்கு. இது ரிலேட்டட் அப்டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட அப்டேட்ஸ்லாம் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்ட்டாக அந்த சிங்கிள் ராயல் ரம்பிளுக்காக மட்டும் WWE கிட்ட வந்து சவுதி வந்து $55 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்ட்டாக செலவு பண்ணியிருக்காங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு மேலோட்டமாக ரிப்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்லிங் அப்சர்வர் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு. அவங்க கொடுத்த அப்டேட்டில் இதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ சவுதி வந்து இப்போ வரைக்கும் கரண்ட்டாக அந்த ஒரு ராயல் ரம்பிளுக்காக $55 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்ட்டாக இதுக்காக ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்கன்றதை ரெஸ்லிங் அப்சர்வர் சொல்லியிருக்காரு. நம்ம ஊருக்கு கணக்கில் பார்த்தோம்னா 400 crores என்னமோ பார்த்தீங்கன்னா வரும். ஸோ சரியாக தெரியல, நான் எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் கேப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வரைக்கும் கரண்ட் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ரெண்டாவது அப்டேட் பொறுத்தவரைக்கும் இப்போ வரைக்கும் கரண்ட்டாக மலாய்க்கு பிளாக் என்கிற அலிஸ்டர் பிளாக் ரிலேட்டட் தான். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் வந்திருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் நம்மளுக்கு டேவ் மில்சர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ டேவ் மில்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்ட்டாக WWEல ஒரு சில பேச்சுவார்த்தைகள்லாம் போய்கிட்டு இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் கரெக்டாக வந்து அலிஸ்டர் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் WWE கொண்டு வரலாம்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் ஒரு சில டிஸ்கஷன் போயிட்டு இருக்காம இது ரிலேட்டட் நமக்கு டேவ் மில்சர் தான் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ அவங்க வந்து அப்படி என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்ட்டாக அலிஸ்டர் பிளாக்கை வந்து பார்த்தீங்கன்னா WWE கொண்டு வரதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் ஒரு சில டிஸ்கஷன் போயிட்டு இருக்குன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மூணாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஃபினாமினல் 1AJ ஸ்டைல் ரிலேட்டட் தான். இப்போ வரைக்கும் கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஏஜி ஸ்டைல்ஸுக்கு அக்டோபர் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீக்லி எபிசோடில் ஒரு இன்ஜுரி பார்த்தீங்கன்னா ஆயிருந்துச்சு. அந்த இன்ஜுரி பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்ட்டாக அது ரிலேட்டட் நம்மளோட ஏஜி ஸ்டைல்ஸை பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. இப்போ வரைக்கும் ஏஜி ஸ்டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஒரு ஃபேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் ரெஸ்பாண்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ வரைக்கும் அவருடைய அந்த இன்ஜுரி வந்து பார்த்தீங்கன்னா சிவியர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிக்மெண்ட் டேர்ஸ் தான் இருந்துருந்துச்சுன்னு சொல்லியிருந்தார். பட் இருந்தாலும் அது வந்து மிடில் ஃபுட்டில் இருக்கிறனால அது சிவியர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை நம்மளோட ஏஜி ஸ்டைல்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 6 months மேலே அவர் ரெஸ்ட் இருக்கிற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது சிவியர் ஆகிற பட்சம். நாலாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் நம்மளுடைய வின்ஸ் மெக்மேன் ரிலேட்டட் தான். ஸோ இப்போ வரைக்கும் கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்ட்டாக வின்ஸ் மெக்மேனோட அந்த க்ளோஸ் வந்து அந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக க்ளோஸ் ஆயிடுச்சாமா. ஃபைனல் ஃபேஸாக அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வின்ஸ் மெக்மேன் டாலர்ஸ் மதிப்பில் 400K வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக பெனால்ட்டி கட்டியிருக்காருன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவர் பெனால்ட்டி கட்டினது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் கரண்ட்டாக அந்த பாதிக்கப்பட்ட மெம்பர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக $5 மில்லியன் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாலர்ஸில் கொடுத்துருக்காருன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் கரண்ட்டாக வின்ஸ் மெக்மேனோட கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிடுச்சு. அண்ட் ஆல்சோ இன்னொரு அப்டேட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்ட்டாக வின்ஸ் மெக்மேன் ஒரு பெரிய ராஸ்டரை வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்காருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ரிலேட்டட் டிஸ்கஷன் வந்து பார்த்தீங்கன்னா JR போட்காஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜிம் ராஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காரு. ஜிம் ராஸை பற்றி தெரிஞ்சிருக்கோம். ஸோ ரெஸ்லிங்கில் நிறையா போட்காஸ்ட்லாம் பண்ணுறவர். இப்போ வரைக்கும் கரண்ட்டாக அவர் வந்து நம்மளுடைய ரிக் ஃப்ளேயரோடைய சன்னிலாவை கூப்பிட்டு இப்போ வரைக்கும் கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்ட்டாக வின்ஸ் மெக்மேன் ஒரு ஸ்டூடியோ கிரியேட் பண்ணுறாரு, ஒரு ராஸ்டரையும் கிரியேட் பண்ணுறாரு. இப்போ வரைக்கும் கரண்ட்டாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் ஒரு பெரிய கம்பெனியை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம்ன்றத சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடிலாம் அப்டேட்ஸ்லாம் வந்துருந்துச்சு. ஸோ அதில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா இப்போ வரைக்கும் கரண்ட்டாக வின்ஸ் மெக்மேன் ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருக்காரு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்டர்டைன்மெண்ட் பேஸ்டு கம்பெனியாக வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காருன்றதை சொல்லியிருந்தோம். இப்போ வரைக்கும் கரண்ட்டாக அது ரிலேட்டட் இப்போ வரைக்கும் கரண்ட்டாக அது ரெஸ்லிங் ப்ரொமோஷன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ மெயின் அப்டேட் பொறுத்த வரைக்கும் ஸோ நம்மளே லோகன் பால் ரிலேட்டட் தான். ஸோ இப்போ வரைக்கும் கரண்ட்டாக PW இன்சர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்ட்டாக லோகன் பாலுக்கு குந்தருக்குமான மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியா 41 நடக்கலாம்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா WWE பிளான் பண்ணியிருக்காங்களாமா. இப்போ வரைக்கும் இந்த சோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்ட்டாக நம்மளுடைய குந்தருக்கும் நம்மளுடைய கோல்ட்பர்க்குமான மேட்சப் வந்து பார்த்தீங்கன்னா பாசிபிலி பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது பண்ணாத பட்சத்துக்கு இப்போ வரைக்கும் கரண்ட்டாக நம்மளுடைய லோகன் பாலுக்கும் குந்தருக்குமான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும்ன்றதை பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. எப்படியும் ஒரு 2 months தெரிஞ்சிடும். ஸோ கோல்ட்பர்க் அவைலபிளாக இருக்காரான்ற மாதிரி. ஸோ அது மாதிரி பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா ஸோ இவங்களுக்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியாவில் நடக்கும். சப்போஸ் கோல்ட்பர்க் வராத பட்சத்துக்கு ஸோ நம்மளுடைய லோகன் பால் வர்சஸ் குந்தருக்கான மேட்ச் வந்து ஸோ ரெஸ்ல்மேனியா 41 நடக்கும்ன்றது பார்த்தீங்கன்னா PW இன்சர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்த அப்டேட் வைஸ் உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ ஃபைனல் அப்டேட் பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் கரண்ட்டாக நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ராக்கோட செக்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா கட் பண்ணியிருக்காங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
சொல்லியிருக்காங்க. இது ரிலேட்டட் பிடபிள்யூ இன்சர் பற்றி நான் சொல்லியிருக்காங்க. அவங்க கொடுத்த அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போதைக்கு கரண்ட்டாக பிடபிள்யூ இன்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ மண்டே நைட் ரா வந்து இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் டெபியூட்டாக நடந்துருந்துச்சுல, ஸோ அதோடைய அந்த ராக் பேசின செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக எடிட் பண்ணியிருக்காங்களாமா. அதுக்கான ரீசன் என்னன்னு கேட்கும்போது ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் பிஜியோட வந்து பார்த்தீங்கன்னா நிறையா மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. குறிப்பாக அந்த சேஞ்சஸை பொறுத்த வரைக்கும் ஸோ நிறையா சென்சார் இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா அதில் சொல்லியிருக்காங்க. சரி, ஏற்பட்டிருக்குன்றத சொல்லியிருக்காங்க. சென்சார் மீன்ஸ் அந்த வேர்டை பிளர் பண்ணுறது, சரி மவுத்தை பிளர் பண்ணுறது, ஆடியோவை கட் பண்ணுறதுன்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வேலைகளை நெட்ஃப்ளிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்றத சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த அப்டேட்டை கொஞ்சம் நம்பவே முடியல, ஏன்டா இப்படி பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி. ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ 18+ நிறையா கண்டென்ட்ஸ் பண்ணலாம்னு பார்ப்பாங்க. பட் இருந்தாலும் இப்போ கரண்ட்டாக ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் பிளர் பண்ணியிருக்காங்கன்றத வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ரிலேட்டட் உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. நீங்கள் மறக்காம நம்ம சேனலை ஸ்டே பண்ணிடுங்க அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப்.